ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஐ கில்ட் தி மெயின் பிளேயர்ங்கற மான்மா சீரிஸோட பார்ட் 5 தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே லைக் அண்ட் கமெண்ட் ஹைப் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு பாருங்க. நாம இப்ப கசக்சன் பேசாம வீடியோக்குள்ள போயிரலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஆர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்ன்றதுக்காக கிளாஸ் ட்ரைனிங்னு மறுபடியும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா கொஞ்ச நாள்ல ஒரு பொண்ணு மீட் பண்ற சினாரியோ நடக்கும். அந்த டைம்ல நம்ம ஹீரோ இந்த ஸ்ட்ரென்த்ல இருந்தா அவனுக்கு சரிப்பட்டு வராது. சோ நம்ம ஹீரோ பயங்கரமா அந்த இடத்துல ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கல மாதிரி அந்த இடத்துக்கு வரா. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ற. அது ரொம்ப அமேசிங்கா இருக்கு. இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ற நீ நல்லா சாப்பிட்டாகணும். உனக்காக நான் கொஞ்சோண்டு சமைச்சிருக்கேன், அதை எடுத்து சாப்பிடு பாப்பா அப்படின்னு சொல்றா. அங்க பார்த்தா வகை வகையா சாப்பாடு இருக்கு. இதுவா அவனுக்கு கொஞ்சம் பார்த்தாலே பசிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்து சாப்பிட போறான். சாப்பிடே அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோட கைய பாக்க அவன் ட்ரைனிங் பண்ணதுனால அவன் பேண்டேஜ்ல இருந்து லைட்டா பிளட் வருது. அதை பார்த்த புள்ள ஓ மை காட் பிளட் அப்படின்னு வாயெல்லாம் எச்சு ஊற. அதை கவனிச்ச நம்ம ஹீரோ என் மூஞ்சில ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்க ஒண்ணு இல்லன்னு புள்ள மூஞ்சி திருப்பிக்கிறா. அதுக்கப்புறம் அவ பக்கத்துல இருக்கிற பிளட் பேக் நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு அதை தான் இப்ப குடிக்கிறியான்னு கேட்க ஆமான்னு அவளும் சொல்றா. சரி இந்த பிளட்டுக்கும் லிவிங் பிளட்டுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா? ஆமா, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃப்ரெஷ் மீட் அப்புறம் ஃப்ரோசன் மீட் எப்படியோ அந்த மாதிரி தான் இதுவும். பாக்கெட் பண்ண பிளட் நார்மல் பிளட் அளவுக்கு டேஸ்டா இருக்காது. அதுலயும் உன்னோட பிளட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஐயோ தப்பா கன்வே ஆகுது அப்படி நான் சொல்ல வரல. இதை கேட்ட நம்ம ஹீரோ அப்படின்னா காலத்துக்கும் நீ ஃப்ரோசன் மீட்டை சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். அது உண்மையிலே கஷ்டம். சோ என்னோட பிளட் அப்பப்ப நீ குடிச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதும் என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு புள்ள வெக்கத்துல பதற ஆரம்பிச்சிருதா. எதுக்குப்பா இப்படி பதறிக்கிட்டு இருக்கேன்? என்னால ஈஸியா ரீஜெனரேட் பண்ணிக்க முடியும். உனக்கு இப்ப வேணும்னா கூட ஒரு கடி அப்படின்னு கழுத்தை காட்டுறான். இல்ல வேண்டாடா அப்படி படக்கூடாது அப்படின்னு கண்ணு முடிக்கிட்டே புள்ள வெக்கத்துல நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பாட்டில கொடுக்கா. அதுலயும் பிளட் இருக்கு, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. எதுக்கு இந்த பிளட்? வேம்பயர் பிளட் பயங்கரமான ஒரு மேஜிக் இன்கிரீடியன்ட். உனக்கு வேணும்னா இதை வச்சுக்கோ. அதை கேட்டதும் நம்ம ஹீரோ டக்குன்னு வாங்கி டக்காரன் குடிச்சிருந்தான். அவ ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்கேன், என் கண்ணு முன்னாடி குடிக்காது, இது ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குன்னு. நம்ம ஹீரோட சிஸ்டம்ல செகண்ட் ரேங்க் லைஃப் எலிக்ஸரா நீங்க குடிச்சிருக்கீங்க. 6 ரேங்க் ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதுல 500 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டாட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு 10 கிடைச்சிருக்கு அப்படின்னு போட்டுருக்கு. மாதிரி அது நல்லா இருந்துச்சான்னு கேட்கா. அதோட டேஸ்ட் ஒன்னும் பெருசா இல்ல, ஆனா நம்ம ஹீரோட பாடி ஸ்ட்ராங் ஆகுறத பையனால உணர முடியுது. அது ரொம்பவும் கிரேட்டா இருந்துச்சுன்னு மாதிரி கிட்ட சொல்றான். இப்போ அந்த பொண்ணோட நடக்கிற சினாரியோவை ஸ்டார்ட் பண்ண கரெக்டா இருக்கும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கான். அப்படியே சீன் கட் ஆகுது. அலிஷியாவை காட்டுறாங்க. அவளை பத்தி கொஞ்சோண்டு சொல்ல ஆரம்பிக்காங்க. அலிஷியா ஃபேமஸான ஸ்வாட்ஸ்மேன் ஃபேமிலியான ஆடம் ஃபேமிலில இருந்து வந்தவ. அவளோட லைஃப் மொத்தமா மாறிடுச்சு ஒன்ஸ் அவ கோரனை மீட் பண்ணதுக்கு அப்புறம். 5th ரேங்க் நைட்டா இருந்தாலும் அவனுக்கும் இவளுக்கும் பயங்கரமான பவர் கேப் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. சோ அவ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு முடிவெடுத்தா. பட் அங்க பார்த்தா அலிஷியா ஹனிபாம் கேண்டியை பார்த்துட்டு ஓ மை காட் அப்படின்ட்டு இருக்கா. இவ பெரிய சோம்பேறின்றதுனால என்னதான் டேலண்ட் இருந்தாலும் பெருசா அந்த விஷயத்தை கேர் பண்ணல. உள்ள ஜாலியா ட்ரெஸ் வாங்கிக்கிட்டே மனசுக்குள்ள இந்த இடத்துல என்னை ட்ரைனிங் பண்ண சொல்லி கொடுமைப்படுத்துறதுக்கு யாரும் கிடையாது. நான் 1000 வாட்டி ஸ்வாடையும் வீச தேவையில்ல. என்னோட சிஸ்டர் இந்த இடத்துல இல்ல, நான் என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு அவ கத்த. அந்த சவுண்ட் நம்ம ஹீரோ கேட்டுருது. என்ஜாய் பண்ண போறியா? என்னமா சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கான். சார் கோரன் நீங்களா? கொஞ்ச நாளாவே உன்னை ட்ரைனிங் ரூம்ல காணோம். அதனாலதான் உன்னை செக் பண்றதுக்காக வந்தேன். எனக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ் அப்புறம் மிஷன்ஸ் எல்லாம் முடிக்க வேண்டியது இருந்துச்சு, அதனாலதான் வர முடியல அப்படின்னு அவ சொல்றா. அதை கேட்ட நம்ம ஹீரோ அதை விடு, எனக்கு பணம் சம்பாதிக்கிற ஒரு வழி தெரியும், நீ பார்ட்டியில ஜாயின் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்கான். ஆனா அவளுக்கு நம்ம ஹீரோவை பார்த்தது கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ பேசிக்ஸ் தான் முக்கியம்னு ட்ரெயின் பண்ண வச்சு அலிஷாவை சாவடிப்பான். அது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ மூஞ்சி ஒரு மாதிரி போறத பார்த்த நம்ம ஹீரோ அந்த மிஷன்ல 2 கோல்டு காயின் கிடைக்கும், டிஃபிகல்ட்டி செகண்ட் ரேங்க் தான் அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு மூஞ்சி பிரைட் ஆயிருது. அதை வச்சு எக்கச்சக்கமான ஹனிபாம் கேண்டி எக்கச்சக்கமா ட்ரெஸ் வாங்க முடியும்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சரின்னு சொல்றா. அப்படின்னா ஓகே, நெக்ஸ்ட் வீக் மிட்ல நம்ம அந்த மிஷனை முடிக்கிறதுக்காக போறோம். இன்னைக்கு 20 சில்வர் காயின்ஸ்க்கு ஒரு மிஷன் இருக்கு, அதை முடிக்கிறதுக்கு என் கூட வரியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அதுக்கும் அவ சரின்னு சொல்றா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இவளுக்கு ஜஸ்ட் பணம் தான் தேவைப்படுது, ஈஸியா கவுக்க முடியுது. அதோட எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் அந்த சினாரியோவும் ஆரம்பிக்கும். அப்படியே சீன் கட் ஆகுது. அலிஷாக்கு பெட்ரோல் மிஷன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கான காரணம் சிட்டியை சுத்தி ஜஸ்ட் நம்ம ரோந்து போறோம். அதுக்கு நடுவுல சிட்டி கிட்ட ஏதாச்சும் 4th ரேங்க் இல்ல 5th ரேங்க் மான்ஸ்டர் வந்துச்சுன்னா அதை போட்டு தள்ளணும். ரொம்ப ரேரா தான் மிட் லெவல் மான்ஸ்டர்லாம் வரும். இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு பெட்ரோல் மிஷனுக்கு தான் நம்ம ஹீரோ கூட அவ போயிருக்கா. அங்க இருக்கிற மான்ஸ்டர்லாம் அவ போட்டு தள்ள சுத்தி இருக்கிற மத்த நைட்ஸ் எல்லாம் அவளுக்கு ஜாலரா தட்டுறாங்க. கொக்க மக்கா பயங்கரமா சண்டை போறீங்களேன்னு அது அவளுக்கு பெருமையா இருக்கு. அலிஷா அவளோட வீட்ல இருக்கல அவளோட சிஸ்டரோட கம்பேர் பண்ணி அவளை ரொம்பவும் மட்டம் தட்டி பேசிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அலிஷா அவங்க என்ன சொன்னா எனக்கு என்ன, நான் பட்டுக்க ஜாலியா இருக்க போறேன் அப்படின்னு நினைக்கா. அலிஷா அங்க ஒரு அவள் பேரை விட்டு வச்சிருக்க பாரு, அதை முடிச்சு விட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போறா. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆகுது. இவங்களோட பெட்ரோல் மிஷின் முடிஞ்சு எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் வானத்துல யாரோ கிரீன் ஃபிளாஷ் அடிக்காங்க. அதை பார்த்த ஒரு நைட் இன்னொரு பெட்ரோல் குரூப் ஆபத்துல இருக்காங்க. அவங்க மான்ஸ்டர் நெஸ்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க ஃபிளாஷ் ஃபயர் பண்றாங்கன்னு அவன் சொல்ல அலிஷா என் கண்ணுக்கு எதுவும் தெரியலங்க, அது ஒரு மேஜிக் ஃபிளேர், இந்த காகுல்ஸ் போட்டவங்க கண்ணுக்கு மட்டும் தான் அது தெரியும். அவங்க ஒரு மான்ஸ்டர் நெஸ்ட கண்டுபிடிச்சிருக்காங்க, அட்லீஸ்ட் அது செகண்ட் ரேங்க் வச்சிருக்கும். அலிஷா மனசுக்குள்ள வேலையை முடிச்சிட்டு கிளம்பலான்னு பார்த்தா புது வேலை வந்துருச்சு அப்படின்னு மன உளைச்சல் இருக்கா. மத்த நைட்ஸ் எல்லாம் அலிஷாவை பார்த்து ஸ்வாட் ஜீனியஸோட கிராண்ட் டாட்டர் நம்ம கூட இருக்காங்க, சோ அசால்ட்டா அதை முடிச்சிடலாம் அப்படின்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் நான் நினைச்சது சரிதான் அப்படின்னு பாக்கா. அதுக்கப்புறம் அந்த ஃபிளார் அடிச்ச இடத்துக்கு போய் இருக்கிற வேர்வுல்ஃப் எல்லாத்தையும் போட்டு தள்ளி முடிக்காங்க. வேர்வுல்ஃப் எல்லாம் அலிஷாவால அசால்ட்டா முடிக்க முடியும், ஆனா அந்த இடத்துக்கு வேற ஒன்னு வர போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கான். இப்ப அலிஷா முன்னாடி டுலுகானுங்கிற ஃபர்ஸ்ட் ரேங்க் மான்ஸ்டர் என்ட்ரியை போடுது. அதை பார்த்துட்டு புள்ள வேறச்சு போயிருதா. அலிஷாக்கு வேற வழி இல்ல, அது கூட சண்டை போட்டு தான் ஆகணும். டுலுகான் எதுக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சவ அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கா. அந்த அட்டாக் அது மேல பெருசா ஒர்க் ஆகல. அது ரொம்ப ஃபாஸ்டா இருந்ததுனால அதோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அலிஷாவை பிடிச்சிருது. இப்ப அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவளால பண்ண முடிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினைச்சவ என்னை காப்பாத்து கோரன் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிருதா. வாரியருங்கிற பிரைடு அலிஷாக்கு சுத்தமா கிடையாது. அங்க இருக்கிற நைட்ஸ் எல்லாம் அலிஷாவை பார்த்து கோரன் அந்த பக்கம் வேற ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, சோ அவரால்
அவரால இந்த இடத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்ல எனக்கு தேவைப்படுற நேரம் அவன் எதுக்கு இங்க இல்ல அப்படின்னு அவ கதற ஆரம்பிச்சிருதா. அந்த மான்ஸ்டர் அவளை முடிக்க பாக்குது. கரெக்டா அந்த நேரம் அந்த மான்ஸ்டரோட தலை துண்டா போகுது. அவளுக்கு இப்பதான் மூச்சே வருது. என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவ திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அலிஷாவோட அக்கா லுனியா ஆடம்ஸ் நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க தான் இவளை காப்பாத்திருக்காங்க. நீ எப்பவும் போல சோம்பேறியாவும் வீக்காவும் தான் இருக்கு அப்படின்னு அலிஷாவை பார்த்து அவங்க சொல்ல அவ அக்கா இது நீயா அப்படின்னு பாக்கா. லூனியா ஆடம்ஸ் இவ தான் இப்ப இருக்கிற ஸ்வாட் ஜீனியஸோட பாதையை தொடர போற ஒரு பயங்கரமான ஸ்வாட் உமன். அவ அலிஷாவை பார்த்து உன்னோட எனிமி இருக்கிற ஸ்ட்ரென்த் அனலைஸ் பண்ணாமலே நீ பாட்டுக்க சண்டை போட போயிட்ட. உன்னை விட அது பவர்ஃபுல்லா இருந்தா பின்வாங்கணும்ன்ற அறிவு கூட உனக்கு கிடையாதா? அலிஷா அதுக்கு மன்னிப்பு கேட்கிறா. 2 வார்த்தையால எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ண முடியாது. உன்னோட ஆக்ஷன்ஸ்னால உன்னை நம்பி வந்திருந்த நைட்ஸும் இன்னைக்கு இறந்து போயிருப்பாங்க. புரிஞ்சது மேம். அலிஷா கூணு விழுந்த மாணிக்கு உட்கார்ந்திருக்க. டக்குனு ஷோல்டர்ல தட்டி ஷோல்டர் நேரா வைன்னு சொல்றா. ஆடம் ஃபேமிலியோட ஸ்வாட்ஸ்மேன் எல்லாருமே கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்க பையன் மனசுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன்னு யோசிக்க. ஏன்னா லுனியா எல்லா விஷயத்தையும் கவனிச்சிருப்பா. நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் தான் இப்போதைக்கு டிவைன்ஸோட இருக்கிறவ ஃபர்ஸ்ட் ஸ்வாட் பெவிலியன் மாஸ்டர் லுனியா ஆடம். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறான். நான் 8வது ஹேங்கிங் ஸ்பியர் டிசபிள் கோரன் லாக் அலிஷாவோட ஃப்ரெண்ட். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். ஃப்ரெண்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை அவ குறுகுறுன்னு பார்க்க நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் அவ ஏன் இப்படி பார்க்கான்னு. ஆனா நம்ம ஹீரோவால அவனோட ஸ்பியர்மேன்ஷிப்பை ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஹீரோவை தவிர்த்துட்டு இந்த ஸ்பியர்மேன்ஷிப்பை பயன்படுத்துறவங்க இந்த உலகத்துல 2 பேர் தான் இருக்காங்க. அந்த விஷயம் லுனியாக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோ கவர்மெண்ட் இருக்கதை பார்த்துட்டு உனக்கு பேச விருப்பம் எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லுனியா கிட்ட ஆடம் ஃபேமிலியோட எலைட் ட்ரூப்ஸ் வந்துட்டு பெவிலியன் மாஸ்டர் நாங்க இந்த ஏரியா சுத்தி இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே செகண்ட் ரேங்க் நைட்ஸ். ஒன்னு அலிஷா அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க, இல்ல அலிஷாவோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஹை ஸ்பீட் ஸ்வாட் ஜெனிங்கிற பொண்ணு இதுக்கு மேல ஏதாச்சும் மான்ஸ்டர் வருதான்னு பார்க்கணுமான்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பலாம், அலிஷா நீ எங்க கூட தான் வரப்போற அப்படின்னு லுனியா சொன்னதும் பிள்ளைக்கு உள்ளுக்குள்ள பதற ஆரம்பிச்சிருது. இப்போ நமக்கு ஒரு ஸ்டோரியை சொல்றாங்க. ஸ்வாட்ஸ்மேன் எல்லாருக்குமே குரூப்பா டிராவல் பண்றதுனா ரொம்பவும் பிடிக்கும். காமனாவே ஸ்வாட் ஃபேக்ஷன் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் ஆர்கனைசேஷன் அவங்க எல்லாருமே கேங்ஸ்டர் மாதிரி தான். அவங்க எல்லாருமே அவங்க லீடரை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒன்னா இருப்பாங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வாட் ஜீனியஸ் ஒரு புது ஜெனரேஷனுக்கான ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை ஆரம்பிச்சாரு. அதுதான் பல மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சதுக்கான முத படி. அதுல ஆடம் ஃபேமிலி தான் முக்கியமானவங்க. இப்ப மர்காபா ஆடம் ஸ்டுடியோவை காட்டுறாங்க. அந்த இடத்துல லுனியா ஸ்மோக்க வாங்கி பத்த வச்சு புகை விட்டுக்கிட்டு இருக்கா. முன்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் தலை குடிஞ்சு முட்டி போட்டு இருக்காங்க. அலிஷா லுனியாக்கு கிரீட் பண்றா. சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் புரியல. மெயின் ஃபேமிலியை சேர்ந்த அலிஷா எதுக்கு முட்டி போட வச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமீப காலமா அலிஷா முடிச்ச மிஷன்ஸ் எல்லாத்தையும் லுனியா பாக்கா. பேட்ரோல் மிஷன், ட்ரேட்மேன் செக்யூரிட்டி மிஷன், 4th ரேங்க் மான்ஸ்டர் குரூப் ரைடு மிஷன், கடைசியா கஃபேவோட ஹெல்ப்பர் மிஷனா. இது என்னது? இது உன் ஃப்ரெண்ட் முடிச்ச மிஷனா என்ன அப்படின்னு கேட்க இல்ல அந்த கஃபேல கொடுத்த யூனிஃபார்ம் அழகா இருந்துச்சு அதனாலதான் அந்த மிஷனை முடிச்ச அப்படின்னு சொல்றா. உடனே லுனியா மெயின் ஃபேமிலி கொடுத்த கார்டியன் சர்டிபிகேட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவ. ஆடம் ஃபேமிலி அசிங்கப்படுத்த பாக்குறியா? லோ ரேங்கிங் மான்ஸ்டரை கொண்டா நீ பெரிய ஹீரோ ஆயிருவியா? அலிஷாக்கு அவங்க தாத்தா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அலிஷா உன்னோட விதியில இருந்து நீ என்னைக்கும் தப்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் அலிஷாவை அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த எலைட் ட்ரூப்ஸ்ல இருந்த ஒரு பொண்ணு அலிஷா ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனா கொஞ்சம் வெயிட் போட்டா நினைக்கிறேன் அப்படின்னு மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. லுனியா அவங்க கிட்ட சரி அந்த பையனை பத்தி ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த கோரன் லாக்க பத்தி கேக்குறீங்களா? அவன் ஒரு 5th ரேங்க் நைட், அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மர்காபா அகாடமியோட ரேங்க் டெஸ்ட் அவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு லுனியா பாக்கா. மனசுக்குள்ள ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே கோரனோட கவனம் மான்ஸ்டர் மேல 20% தான் இருந்துச்சு. மிச்சபடி அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அலிஷாவை தான் பாத்துக்கிட்டு இருந்தான். இது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்ல முடியாது. அவன் அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணியிருக்கான். அதுக்காக ஒருத்தனோட அப்சர்வேஷன் ஸ்கில் அவ்வளவு பிரமாதமா இருந்துச்சுன்னா உண்மையிலேயே அவன் பெரிய ஆள் தான். அதோட அவனோட ஸ்பியர்ஸ்மேன்ஷிப் மத்தவங்களுக்கு பாக்குறதுக்கு அது சிம்பிளா தெரியலாம், ஆனா உண்மையிலேயே அது ஒரு பயங்கரமான டெக்னிக். இவன் அலிஷாவோட ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். லோனியா அங்க இருக்கிறவங்க கிட்ட மர்காபா அகாடமில இருந்து எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு, அந்த இடத்துல நான் அவனை சந்திப்பேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே சீன் கட்டாக்குது. அடுத்த நாள் மறுபடியும் எப்பவும் போல மரியட் நம்ம ஹீரோக்கு சமைச்சு கொண்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோ அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு சீனியர் இந்த மட்டன் அப்படின்னு மெய் மறந்து போயிருந்தான். நீ கண்டுபிடிச்சிட்டியா? மிஸ் ஜோசபினாக்கு நான் ஹெல்ப் பண்ணதுனால இந்த மட்டன் எனக்கு கிடைச்சு அதான் உனக்கு டக்குன்னு சமைச்சு தகாரன்னு கொண்டு வந்தேன். நம்ம ஹீரோ கதை கேட்டுட்டு ஆனந்த கண்ணீரே வந்துருது. மரியட்டவ காலத்துக்கு ஃப்ரோசன் பிளேட்டை குடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா எனக்கு இப்படி சமைச்சு கொண்டு வராளே அப்படின்னு பாக்கா. நெக்ஸ்ட் டைம் உனக்கு பீஃப் ஆக்ஸ்டைல் செஞ்சு தரேன் அப்படின்னு அவ சொல்ல நம்ம ஹீரோவை கையை பிடிச்சி எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு, இதே மாதிரி சமைச்சு தாங்க அப்படின்னு சொல்றான். அவளதான் புள்ள வெக்கப்பட ஆரம்பிச்சிருந்தா. கண்டிப்பா கண்டிப்பா சமைச்சு கொண்டு வர அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கல. இசபெல்லா மரியட்ட கூப்பிடுறா. டக்குனு ஷாக் ஆனவ இசபெல்லா கிட்ட போயிட்டு அப்படியே போ 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 அப்படின்னு தள்ளிக்கிட்டு போக பாக்க இங்க என்ன நடக்குதுன்னு அவ பாக்கா. ஒண்ணு நடக்கல, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்காக கூட்டு போயிருந்தா. இந்த காலத்து பசங்களை புரிஞ்சிக்கவே முடியலன்னு நம்ம ஹீரோ பாக்கா. அந்த பார்க் பைத்தியக்காரன் போன லைஃப்ல நம்ம ஹீரோவை ரொமான்ஸே பண்ண விடாததுனால நம்ம ஹீரோக்கு ரொமான்ஸ்னாலே என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் எப்பவும் போல நம்ம ஹீரோட ஸ்கெடியூல் நடக்குது. இவளுக்கு அந்த ஆல்பபெட்டை சொல்லி தரான். ராணவனால முடிக்க முடியாத மிஷனுக்கு நம்ம ஹீரோவையும் கூட்டு போறான். கிளாஸ் டைம்ல ஜேகரா போற லார்க் கூட பையன் சுத்துறான். அவங்க 2 பேரும் இப்ப பதறாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்த மணி சென்ஸ் ஆகுது. டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹவுரன் நிக்கா. சாப்பாடு பிராமிஸ்னு அவ சொல்ல நம்ம ஹீரோக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சாப்பாடு வாங்கிட்டு அவளை பார்க்க போவேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பையன் ஃபுல்லா அதை மறந்துருப்பான். அதை புள்ள இன்னும் ஞாபகம் வச்சிருக்கா. சோ ஜேகரையும் லார்க்கையும் பார்த்து இன்னைக்கு உங்களை என்னால பார்க்க முடியாது கைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அவங்களும் கிளம்பிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மீன் கடைக்கு நம்ம ஹீரோ ஹவுரனை கூட்டு வந்திருக்கான். நீ பாக்குறதுக்கு பூனை மாதிரி இருந்தனால தான் நான் இந்த இடத்துக்கு உன்னை கூட்டு வந்தேன். உனக்கு ஃபிஷ்னா பிடிக்குமா அப்படின்னு கேட்க அவ முழு மீன் எடுத்து முழுங்க பார்க்க ஏமா இப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா, சாப்பாட்டுக்கு மதிப்பு கொடுக்கணும், வெயிட் பண்ணு நான் உனக்கு பண்ணி தரேன், நீ அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பெர்ஃபெக்ட்டா அந்த மீனை ரைஸ் மேல வச்சு அவகிட்ட கொடுக்கான். பிள்ளைக்கு அதை பார்த்தது வாயில இருந்து எச்சூர ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி தான் சாப்பாட்டுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல மதிப்பு கொடுக்கணும்னு அதே வார்த்தையை மறுபடியும் சொல்றா. அதுக்கப்புறம் பொறுமையா அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள வெப்பன் ப்ரொடக்ஷன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸ்டோரியோட செகண்ட் பார்ட்டும் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது நம்ம பையன் நினைக்கான். செகண்ட் பார்ட்டோட இன்ட்ரோ அப்படின்னு போட அகாடமிக்ல காட்டுறாங்க. இப்ப மிட் டர்ம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜேகர் சுத்தமா படிக்க
படிக்கல. சோ பையன் கதர்னு கதறிக்கிட்டு இருக்கான். லார்க்கு இதுக்கு தான் உன்னை படிக்க சொன்னேன்னு அட்வைஸ் போடுறான். அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து நீ படிச்சாப்பா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ கண்ணுல ஒரு அகங்காரம் தெரியுது. அந்த மாதிரி சிலைத்தனமான விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணணும் அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப நீ என்னப்பா பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டா பையன் மனசுக்குள்ள பல வாட்டி இந்த எக்ஸாம் நான் பாஸ்ட் லைஃப்ல எழுதி இருக்கேன். சோ क्वेश्चन பேப்பர் எனக்கு பக்காவா தெரியும். கொரண்ட் ஃபுல் மார்க் ஃப்ளவர் கிளாப்ஸ்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்ற மாதிரி பையன் நினைக்கான். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ क्वेश्चन பேப்பர் எடுத்து பாப்போமா அப்படின்னு பாக்க எக்ஸ் எடுத்து ஒய்க்குள்ள போட்டு ஒய் எடுத்து ஓக்குள்ள போட்டு 85ல செட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோட ஹார்ட் அடுத்த செகண்டே நின்றுது. இது என்ன கன்றாவினா நம்ம ஹீரோக்கு புரியல. இதுக்கு அர்த்தம் கோரன் தாக்கப்பட்டாரா அப்படின்னு பையன் மனசுக்குள்ள நினைக்கான். அவ்வளவுதான் எக்ஸாம் முடியுது. லார்க்கு ஜேகரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கோரன் நீ எப்படி எழுதிருக்க அப்படின்னு கேட்க எனக்கு பேர் எழுதுறது எப்படின்னு சொல்லி தரீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கான். அந்த ஆன்சர் ஷீட்ல ஒன்னையும் பையன் எழுதல. அது ஃபுல்லா பிளாங்கா இருக்கு. ஜேகர் கலாய்க்கிறான் நம்ம ஹீரோவை. நான் கூட தூங்குறதுக்கு முன்னாடி 2 क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணேன்ப்பா அப்படின்னு. நம்ம ஹீரோ அவனோட பாஸ்ட் லைஃப்ல படிப்புன்ற ஒரு விஷயத்தை மட்டும் எட்டி கூட பாத்துக்க மாட்டான். என்னதான் இந்த வேர்ல்டோட நாலேஜ் இருந்தாலும் இந்த வேர்ல்ட்ல இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பையன் கண்டுக்கவே இல்ல. ரைட் டெஸ்ட் தான் நக்கிட்டு போச்சு. ரிட்டன் டெஸ்ட்ல புடிங்கிற வேண்டியதான் அப்படின்னு பையனுக்கு ஒரு உற்சாகம் மறுபடியும் வருது. ஏன்னா இந்த டெஸ்ட் பிராக்டிகலா நடக்கும். யாரு நல்லா சண்டை போடுறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதோட நம்ம ஹீரோ 5th ரேங்க் நைட்ங்கிறதுனால அவன வீக்கான டீச்சர் கூட தான் சண்டை போட விடுவாங்க. அந்த எண்ணத்துல தான் நம்ம ஹீரோ இருக்கான். அப்படியே சீன் காட்டாக்குது. அந்த பிராக்டிகல் டெஸ்ட் நடக்க போற அரினாவை காட்டுறாங்க. 5th ரேங்க் நைட்ஸ் எல்லாரும் எதுக்கு இந்த பர்சன் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பதறாங்க. யார் அப்படி வந்ததுன்னு நம்ம ஹீரோ பார்த்தா அந்த இடத்துல லுனியா ஆடம்ஸ் நிக்கிறா. நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம் கோரன் லாக் அப்படின்னு அவ சொல்ல நம்ம ஹீரோட மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது. அந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. சரி ஓகே நண்பர்களே, கண்டிப்பா இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே லைக் அண்ட் கமெண்ட் ஹைப் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு போங்கோ. நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.